அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ஷெல்டர். இந்த படத்தோட கதைய தான் பார்க்க போறோம். ஸ்காட்லாந்து கடற்கரைய காட்டுறாங்க. அங்க தனியா ஒரு தீவா இருக்கு. அங்க மைக்கேல் மட்டும் தனியா வாழ்ந்துட்டு வராரு. அவர் கூட யாரும் ரசிகர் கிடையாது. அவர சுத்தியும் யாரும் ரசிகர் கிடையாது. அங்க காத்தோட சத்தமும், கடலோட வேகமான அலை ஓசை மட்டும் தான் கேட்கும். அவனுக்கு ஒரு நாயும் இருக்கு. ஆனா அது எப்போதுமே அவன் அருகில தான் அமர்ந்திருக்கும். வாரம் வீக்கெண்ட் ஆனா சரி, ஜெஸ்ஸிங்கிற பொண்ணு அவளோட மாமா ஒரு சிறிய படகுல அவனுக்கு தேவையான ரேஷன், அப்புறம் அத்தியாவசிய பொருட்கள்லாம் கொண்டு தந்துட்டு திரும்ப போயிருவாங்க. ஆனா மைக்கேல் அவங்கள கண்டுக்கிறதே கிடையாது. கதவ தொறக்கணும்னு கூட நினைக்கிறது கிடையாது. அவங்க கூட பேசணும்னு நினைக்கிறது கிடையாது. ஒரு நாள் ஜெஸ்ஸியும் அவங்க மாமா வரும்போது, ஜெஸ்ஸி வீட்ல பொருள்லாம் வைக்கும்போது, கூடயே ஏதோ கிஃப்ட் மாரி என்னமோ வச்சுட்டு, அங்கேருந்து கிளம்பி போறான். படகு மெதுவா வெளிய போகுது. போனதுக்கப்புறம் மைக்கேல் அந்த குரோசரி ஐட்டமும், அந்த தேவையான சாமான மட்டும் எடுத்துட்டு, அந்த கிஃப்ட் என்னமோ அத பார்க்காமயே அப்படியே விட்டுர்றாரு. நாள் முழுவதும் அவன் வீட்டுக்குள்ள உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு, அந்த நாய்க்கூடயே இருந்துட்டு, அங்க மேடையில ஒரு செஸ் போர்டு மாரி ஒண்ணு இருக்கும். அத விளையாண்ட்டு, தன்ன தானே விளையாண்ட்டு சொல்றான். அடுத்த வாரம் ஜெஸ்ஸி திரும்ப பொருள்லாம் எடுத்துட்டு வரான். இந்த வாரம் கொஞ்சம் தைரியமா வர வச்சுட்டு கதவ தட்ட ஆரம்பிச்சுடுறான். கதவ தட்டுனோனே மைக்கேல் கோவத்தோட கதவ தொறக்கிறான். பெட்டிய உடனே வாங்கிட்டு உள்ள பார்க்குறான். அப்ப ஜெஸ்ஸி தன்னோட கால் மூலமா கதவ பூட்ட விடாம தடுக்கிறான். தடுக்கும்போது "நீ ஏன் ஒரு தடவ கூட ஹலோ சொல்ல மாட்டேங்கிற?" அப்படின்னு கேட்குறான். ஆனா மைக்கேல் எந்த பதிலும் சொல்லாம ஜெஸ்ஸியோட கால தள்ளி விட்டு கதவ சாத்திட்டு போயிடுறான். ஜெஸ்ஸி கத்திட்டு, "நான் உன்ன பார்த்துலாம் பயப்படல. சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கருந்து போயிடுறான். அவளும் அவங்க மாமா படகுல போயிட்டுருக்கும்போது வானிலை எச்சரிக்கை குடுக்குறாங்க. அதாவது என்னன்னா கடுமையா புயல் வரும்போது, ஆனா ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கடல்ல புயல் உருவாகுது. காற்று வேகமா வீச ஆரம்பிக்குது. ஜெஸ்ஸியும் அவங்க மாமா சிரமப்பட்டு துடுப்பு போட்டு படகு ஓட்டிட்டு இருக்காங்க. ஆனா துடுப்பு அவங்களால கடலுக்குள்ள போயிருது. அவங்க ஜெஸ்ஸி மாமா இப்ப கடல்ல விழுந்துடுறாங்க. 2 பேரும் தத்தளிச்சுட்டு இருக்காங்க. ஜெஸ்ஸியோட கால் கீழ ஒரு கடல்ல ஒரு வலையில மாட்டிருது. இப்ப என்னன்னா அவங்க நம்ம மைக்கேல் கூட இருக்க நாய் ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருக்கு. என்னன்னா ஏதோ சத்தம் போட்டுட்டு இருக்கு. குலைக்குது, கடல்ல ஏதோ நடந்துக்குன்னு. இப்ப தான் மைக்கேல் கடல பார்க்குறாரு. அங்க இது மாரி அசம்பாவிதம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. உடனே அவன் ஒரு படகு எடுக்குறான். வேகமா கடலுக்குள்ள போறான். முழு வேகத்தில போயிட்டு ஜெஸ்ஸி தண்ணிக்கு மேல வரான். ஆனா அவளோட கால் கீழ வலையில இருக்கனால அவளால மேல வர முடியல. நீந்தவும் முடியல. உடனே வேகமா தண்ணிக்குள்ள இவர் போறாரு. மைக்கேல் போய் ஜெஸ்ஸிய காப்பாத்த பார்க்குறாரு. காப்பாத்தி படகுல போட்டாரு. அவங்க மாமாவ காப்பாத்த பார்க்குறாரு. ஆனா அதுக்குள்ள புயல் அவர அடிச்சுட்டு போகுது. மைக்கேல் ஜெஸ்ஸிய படகு கூட்டிட்டு அவளுக்கு சிபிஆர் பண்றாரு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் போராடிக்கு அப்புறம் ஜெஸ்ஸிக்கு மூச்சு வருது. உடனே ஜெஸ்ஸிய கூட்டிட்டு படுக்கையில போட்டு படுக்க வைக்கிறாரு. அவ ஜெஸ்ஸி மயக்கத்துல கண்ண தொறந்து பார்க்குறா. மாமா எங்கன்னு கேட்குறா. உடனே மெதுவா அவட்ட போய் உண்மைய எடுத்து சொன்னோனே அவ அழ ஆரம்பிக்கிறா. அழ ஆரம்பிச்சோனே அவ படுக்கையில படுத்துட்டு இருக்கா. மைக்கேல் அங்க கோச்சில படுத்துட்டு இருக்காரு. காலையில மைக்கேல் அந்த காயத்த எந்திச்சு ஜெஸ்ஸியோட காயத்த பார்க்குறாரு. வீங்கி இருக்கு. கூடிய சீக்கிரமே சரியாயிரும் அப்டின்றான். உடனே ஜெஸ்ஸி மைக்கிட்ட கேட்குறான், "நீங்க ஏன் போலீஸுக்கு ஃபோன் பண்ணல? நான் இங்க இருக்கிறது தெரியுமா? என் அம்மா, அப்பாவுக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. "நீ ரெஸ்ட் எடு" அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு மைக்கேல் அங்கேருந்து கிளம்பி போயிறாரு. ஜெஸ்ஸி திடீர்னு கோபத்துல, "நான் இந்த தீவுலேருந்து என் வீட்டுக்கு திரும்பணும்" அப்படின்னு சொல்றான். "என்ன குடும்பம் தேடிட்டு இருக்கோம்" அப்படின்னு சொல்றான். ஆனா மைக்கேலுக்கு தெரியும் இந்த பொண்ணுக்கு யாருமே இல்ல. அவங்க மாமா தவிர அப்படின்னு. மைக்கேல் வெளிய சென்றோனே ஜெஸ்ஸி படுக்கையிலேருந்து எந்திரிச்சு, அங்க டேபிள்ல இருந்த கத்திய எடுத்து பெட்டுக்கு கீழ ஒளிச்சு வச்சுடுறான். பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப நைட்டு ஜெஸ்ஸிக்கு ஒரு கெட்ட கனவு வருது. அதில பயங்கரமான சத்தங்கள்லாம் வருது. மைக்கேல் அவள என்னன்னு சொல்லி பார்க்க போறா. அப்ப ஜெஸ்ஸி தொட்டோனே சட்டுன்னு எந்திரிச்சு கத்திய மைக்கேல பார்த்து நீட்டுறான். உடனே "இது வெறும் கனவு தான். அமைதியா தூங்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவள சமாதானப்படுத்தி தூங்க வச்சுட்டு, பக்கத்திலேயே இருக்கா. இப்ப நாட்கள் போயிட்டே இருக்கு. இன்னும் மைக்கேல் அவள பார்த்துக்கிறான். அவள குளிக்க வைக்கிறது, அவளுக்கு சமைக்கிறது, அப்புறம் மருந்து குடுக்குறது, காயங்கள சுத்தம் பண்றது, மெதுவா ஜெஸ்ஸியும் வெளிய நடக்க ஆரம்பிக்கிறான். நாயோட நேரத்த செலவழிக்க ஆரம்பிச்சுறான். செலவழிச்சதும் உடனே கேட்குறான், "உனக்கு எங்க மாமா எப்படி தெரியும்?" அப்படின்னு சொல்லிருக்கேன். "நாங்க 2 பேரும் ஆர்மில ஒண்ணா வேலை பார்த்தோம்" அப்படின்னு சொல்றான். "அப்படியா? சரி, உன் பேர் என்ன?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அவன் ஜெஸ்ஸிகிட்ட சொல்ல மாட்டேங்கிறான். உடனே "இந்த நாய்க்காவது ஏதாவது பேர் வச்சியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "இல்ல, அதுக்கும் எந்த பேரும் வைக்கல" அப்படின்றான். உடனே ஜெஸ்ஸி அந்த நாய்க்கு ஜாக்குன்னு சொல்லி ஒரு பேர் வைக்கிறான். அவனோட அந்த செஸ் போர்ட பார்த்துட்டு, "நீ சீக்கிரமா தோத்துருவ. இந்த யானை வேற இடத்துல தப்பா நின்னுட்டுருக்கு. அதனாலேயே நீ தோத்துருவ" அப்படின்னு சொல்றான்.
உடனே வந்து அப்போ காலை வந்து மீது வந்து பார்க்குறான். கால் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லி அவனுக்கு வந்து தெரிய வருது. உடனே வந்து ஏதாவது ஹாஸ்பிட்டல் கொண்டு போகலான்னு பார்க்குறதுக்கு பதிலா வந்து, "இல்ல நானே இதுக்கு தேவையான மருந்தெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு" சொல்லிட்டு மைக்கேல் வந்து படகு எடுத்துகிட்டு வந்து இப்போ சிட்டிக்கு வந்து போகிறான். அப்போ ஜெஸ்ஸி வந்து அவன் டேபிள் வச்சிருந்த வந்து வரைபடத்தை வந்து பார்க்குறான். அப்போ ஜெஸ்ஸியும் ஜாக்கும் வந்து படத்தை வந்து வரைஞ்சிருக்காங்க. அவன் வந்து ட்ராயரை திறக்கும்போது மைக்கேல் வந்து ஒரு கொடுத்த பரிசை வந்து பார்க்குறான். அதில் வந்து அவள் என்ன பரிசு கொடுத்துருந்தாங்கன்னா, ஸ்னோ குளோப் வந்து கொடுத்துருந்தா. அதில் வந்து ஒரு லைட் ஹவுஸ் வந்து வரையப்பட்டிருக்கு. அது இப்போ இருக்க ஐலேண்டில் இருக்க லைட் ஹவுஸ் மாதிரியே வந்து இருக்குது. இப்போ வந்து இந்த பக்கம் லண்டனில் வந்து ஒரு மீட்டிங் வந்து நடக்குது. அதில் மன்ஃபோர்டுங்கிற ஒரு மனிதன் வந்து கடுமையாக வந்து திட்டுறாங்க. அவன் வந்து தியான்னு ஒரு கண்டுபிடிப்பை வந்து கண்டுபிடிச்சிருக்கான். தியா திட்டம் என்னென்னா, யூகேயில் உள்ள ஒவ்வொரு ஃபோனு கேமராவிலேருந்தும் டேட்டா வந்து சேகரித்து இது மூலம் வந்து பல தாக்குதலை வந்து தடுக்கலாம், தீவிரவாதிகளை வந்து பிடிக்கலாம். அதாவது அவன் பிரதமரை வந்து சந்திக்கிறான். பிரதமர் வந்து ரெக்கார்டிங் ஆஃப் செய்துட்டு ஒரு ஒப்பந்தம் வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி மான்பெட்டு சொல்கிறாங்க. பொதுமக்கள் மத்தியில் வந்து நாங்கள் வந்து உன்னை வேலையிலேருந்து நீக்கிடுறோம். ஏன்னா நீ சரியாக வேலை செய்கிற. ஆனால் அந்த மக்கள் வந்து தங்களோட ஃபோனு கேமராவும் வந்து அரசாங்கம் பார்க்குறது வந்து விரும்புறது கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறான். மக்கள் பார்வைக்கு வந்து நீ வேலையிலேருந்து நீக்கிட்டேன். உன் இடத்த வந்து ரப்பட்டாட்ட வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அனைவரும் பணியிடம் வந்து விலகி நீ தொடர்ந்து வந்து தியா திட்டத்தை வந்து நடத்துவ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸ்காட் அந்த மைக்கேல் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து போகிறான். அங்கே கேமராலாம் இருக்கிற இடத்துல வந்து போய் மருந்தெல்லாம் வாங்கிக்கிறான். அதே மாதிரி துணி கடைக்கு போய் வந்து துணியெல்லாம் வாங்கிக்கிறான். ஆனால் வெளியே வரும்போது சில பேர் வந்து அங்கே செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த செல்ஃபி கேமரா வந்து மைக்கேல் வந்து மாட்டிக்கிறான். இது வந்து டியா அப்ளிகேஷனோட டேட்டா பேஸ்க்கு வந்து போயிடுது மைக்கேல் இருக்கிறதுக்கு. இதனால் வந்து அலர்ட் வந்து கொடுக்குறாங்க. மைக்கேல் தீவிரவாதின்னு தியா ஆப்பில் வந்து யாரோ வந்து ப்ராஜெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதனாலேயே வந்து ரப்பட்டா வந்து என்ன பண்ணுறான், உடனே ஒரு டீமை வந்து அவனை லொக்கேஷனை கண்டுபிடிச்சி அவனை அழிக்கிறதுக்காண்டி வந்து அனுப்புகிறான். தீவுக்கு திரும்பிய மைக்கேல் வந்து ஜெஸ்ஸியோட காலுக்கு வந்து பேண்டேஜ் போட்டு கட்டுறான். அவளுக்கு சில மருந்தையும் வந்து சாக்லேட்டையும் வந்து கொடுக்குறான். ட்ரெஸ்ஸையும் வந்து கொடுக்குறான். அவன் எல்லாத்தையும் வந்து சரியாக மேட்ச் பண்ணிட்டு நைட்டு சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது மைக்கேல் வெளியே ஒரு சத்தம் வந்து கேட்குறான். தூரத்தில் பார்த்தா வந்து ஒரு படகு வந்து அவங்க தீவை நோக்கி வந்து வந்துட்டுருக்கு. அப்போ ஜெஸ்ஸியோட வந்து நீ போய் வந்து பாத்ரூம் போய் வந்து ஒழிஞ்சிக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே வந்து அவள் தலானி கடியில் இருந்த கத்தி எடுத்துகிட்டு போய் பாத்ரூமில் போய் வந்து ஒழிஞ்சிக்கிறான். இப்போ இராணுவ வீரர்கள் வந்து படகு வந்து இறங்கி வீட்டை வந்து நடக்க பார்க்குறாங்க. மைக்கேல் வந்து ஒரு கயிற்றை வந்து அறுக்கிறான். ஒரு பெரிய கல் மழையிலேருந்து இறங்கி வந்து விடுது. திடீர்னு வந்து ஒரு வலையை வந்து ஆக்டிவாகி ஒரு வீரனை பிடிச்சி தண்ணிக்குள்ளே எடுத்துகிட்டு போகுது. அப்புறம் மைக்கேல் வந்து ஒரு லைட்டை வந்து அவங்க மேலே அடிக்கிறான். அவங்களாம் நைட் விஷன் கூகுள்ஸ் போட்டிருக்கனால வந்து சில நேரம் வந்து கண்ணு தெரியாத மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ஆயிடுது. இப்போ கண்ணாடிலாம் அழக்கிட்டு வந்து மைக்கேலை பார்த்து வந்து சுட ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே வந்து அவங்க எல்லாருக்கும் வந்து சண்டை நடக்குது. அப்போ சண்டை நடக்கும்போது என்னென்னா வந்து ஒரு வீரன் வந்து ஜாக்கு அந்த நாய் இருக்குல்ல அதை வந்து சுட்டு கொண்டுடுறாங்க. இப்போ வந்து பல போராட்டத்துக்கு பிறகு வந்து மைக்கேலும் வந்து அந்த அவங்க வீரர்கிட்ட வந்து தப்பிச்சு மைக்கையும் ஜெஸ்ஸியும் வந்து எல்லா வீரரையும் வந்து கொண்டு போட்டு அவங்க வந்த படகுலேயே வந்து அங்கேருந்து தப்பிச்சு அந்த திரும்ப வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. திரும்ப அப்போ போகும்போது வந்து மைக்கேல் ஜெஸ்ஸிக்கும் வந்து ரொம்ப பயமாக ஆரம்பிச்சிது. ஜெஸ்ஸியை வந்து சமாதானப்படுத்திட்டு அவங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா வந்து அவங்க டீமில் வந்து ஒரு ஆளோட இதில் வந்து கேமரா வந்து பொறுக்கப்பட்டதை பார்க்குறான். இது எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து தெரிய வருது. அவன் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து ஜெஸ்ஸியும் வந்து கூட்டிகிட்டே வந்து அவங்க படகை எடுத்துகிட்டு வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இதை சிறிது நேரத்தையும் வந்து தன்னோட டீம் தோற்றுச்சுன்னு சொல்லி ரபடாக்கு வந்து தெரிஞ்சுக்கிறா. அவள் உடனடியாகவும் ஒரு சிறப்பு ஏஜென்ட்டை வந்து அனுப்ப உத்தரவிடா. மேலும் தனது குழுவில் வந்து ஜெஸ்ஸியோட பின்னாடியை வந்து ஆராயிற மாதிரி வந்து உத்தரவிடுறாங்க. காலையில் கூட மைக்கேலும் ஜெஸ்ஸியும் வந்து ஸ்காட்லாண்டை வந்து அடையிறாங்க. மைக்கேல் உடையில் வந்து ரத்தம் படைஞ்சிருக்கேன். அவனது காயம் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. உனக்கு ரத்தம் வடிது அப்படின்றான். நான் நல்லா தான் இருக்கேன், கவலைப்படாத அப்படின்றாங்க. 2 பேரும் சிட்டிக்கு நடுவில் வந்து போயிட்டுருக்காங்க. அவங்க வந்து கேமரா வந்து தப்பிக்க முயற்சிக்கிறாங்க. இறுதியாக வந்து அவங்களுக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு காரும் வந்து கிடைக்குது. ஆனால் வந்து அது வேறோடைய காரு. அதனால் அவங்கள்ட்ட வந்து சாவி இல்லை. உடனே வந்து அந்த வீட்டுக்குள்ளே போய் வந்து ஓனர்கிட்ட வந்து வீட்டுக்குள்ளே போய் சாவியை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வீட்டை அந்த பையன் வந்து 911க்கு வந்து ஃபோன் பண்ணிடுறான். இது மாதிரி வந்து வீட்டை வச்சுருக்காங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் வந்து அந்த தியா ஆப்பில் வந்து ரெக்கார்ட் ஆகிடுது. இந்த விஷயம் உடனே வந்து அந்த டீமுக்கு வந்து போயிடுது, எதிரி டீமுக்கு. உடனே வந்து எந்த பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஜெஸ்ஸி வந்து வீட்டுக்குள்ளே வந்து என்னென்னா வந்து வீட்டுக்குள்ளே வந்து அவன் மைக்கேலுக்கு வந்து மருந்து போட வந்து சொல்கிறாங்க. இப்போ ரபடாவோட டீமில் வந்து ஒரு டெக்னீஷியன் வந்து இருக்கான். இவனை வந்து தீவிரவாதின்னு வந்து தப்பாக ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறான்.
அது மட்டும் இல்லாம வந்து இவன் வரும்போது வந்து அலர்ட் குடுக்குற மாரி யாரோ வந்து செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து தெரிய வருது. டெக்னீஷியன் வந்து அது எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி பார்க்குறான். அவன அரேஞ்ச் பண்ணும்போது அவன் வந்து போர்வ கொல்லப்பட்டான்னு சொல்லி அது வந்து எழுதியிருக்கு. யார நம்ம வந்து ஆட்கள மாத்தி வந்து கொல்றதுக்கு வந்து வற்புறுத்திட்டு இருக்கான்னு சொல்லி ரபடாட்ட வந்து கூட்றாங்க. டெக்னீஷியன வந்து அவனோட மிஷின் ஃபைல வந்து திறக்க முயல்றாங்க. ஆனா அந்த ஃபைல் வந்து மிஸ்ஸிங்ன்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் வந்து காட்டுது. அப்போ சிஸ்டம் ஸ்கார்ட்ட வந்து வந்த ஒரு 911 அந்த 911 பண்ணோனே, அத வந்து புடிச்சு வந்து அங்க வந்து ஒ ஒரு ஏஜென்ட்ட வந்து அனுப்புறாங்க. அந்த மறுபக்கம் வந்து மான்ஃபோர்ட் வந்து தனது சாஃப்ட்வேர் மூலம் வந்து அனைத்தையும் வந்து கவனிச்சுட்டு இருக்கான். அவன் ரெக்கார்டிங் அத பார்த்துட்டு வந்து மைக்கேல் உயிரோட இருப்பத வந்து அறிஞ்சு அதிர்ச்சி அடைறான். ரப்பர்ட்டா வந்து ஒரு சிறப்பு ஏஜென்ட்ட வந்து அனுப்புறான். அவன் வந்து கேள்விப்பட்டது என்னன்னா, அவன் அந்த ஏஜென்ட்ட முதலில் தொடர்பு கொண்டு, "இது ஒரு பிளாக் ஆப்பரேஷன். நீ எனக்கு வந்து மட்டும் தான் ரிப்போர்ட் பண்ணணும்." அப்படின்னு வந்து இவன் வந்து சொல்றான். அந்த தனியா சாஃப்ட்வேர் மான்ஃபோர்டு வந்து அவனுக்கு வந்து கட்டளையிடுறான். ஏஜென்ட் வந்து ஒர்க்மேன் வந்து முன்பே வந்து அவனுக்கு விசுவாசமா இருக்கனால வந்து உடனடியா வந்து ஒப்புக்கிறான். மைக்கேலும் ஜெஸ்ஸியும் வந்து இருவரையும் கொண்டு விடுமாறு வந்து மான்ஃபோர்டு வந்து உத்தரவிடுறான். வீட்டின் உரிமையாளர் வந்து மைக்கேலோட காயத்துக்கு வந்து சிகிச்சை போட்டுருக்கான். அப்போ வந்து சுத்தி வந்து வீட்ட சுத்தி வந்து போலீஸ் வந்து சுழிச்சிடுறாங்க. இப்ப வீட்டோட உரிமையாளர் வந்து கத வந்து தொறக்குறான். அப்போ வந்து அந்த ஒர்க்மேன் வந்து அவன வந்து நெத்தியிலேயே வந்து சுட்டுடுறான். இப்ப ஒர்க்மேனுக்கும் அந்த போலீஸ்க்கும் இடையில வந்து சண்டை நடக்குது. அப்போ வந்து மைக்கேலும், ஜெஸ்ஸியும் வந்து பின் கேட் வழியா வந்து போறாங்க. அப்போ 2 போலீஸ்காரங்க தடுக்குறாங்க. அவங்களையும் அடிச்சு போட்டு வந்து அவங்க அங்கேருந்து வெளிய வந்து கிளம்பி வந்து போறாங்க. போலீஸ்காரர. அப்போ வந்து சில கார்கள மோதிட்டே வந்து அவர் கார இது பண்ணான். அப்போ ரபட்டாவோட கேமரா வந்து அனைத்தையும் வந்து பார்த்துட்டுருக்கு. அவன் ஒர்க்மேன அழைக்க முயற்சிக்கிறான். ஆனா வந்து அவன் எல்லா கம்யூனிகேஷனையும் வந்து ரபடா கூட வந்து கட் பண்ணி வச்சிருக்கான். ஒர்க்மேன் வந்து போலீஸ்காரன் வந்து பின்னாடியே வந்து தொரத்திட்டு போறான். இந்த போலீஸ்காரன் வந்து எல்லா வயக்காடு பக்கம், காட்டு பக்கம் எல்லாமே கடந்து போது, இவங்களும் வந்து அதையே பின்னாடி கடத்திட்டு போறான். கடைசியா வந்து ஒரு காட்டு பகுதியில வந்து அந்த 2 வாகனமும் வந்து நேருக்கு நேர் வந்து மோதிக்குது. அதில ஒர்க்மேனோட கார வந்து பல்டி அடிச்சு கீழ விழுது. இப்ப மைக்கேலும், ஜெஸ்ஸியும் வந்து அங்கேருந்து தப்பிச்சு வந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. ஆனா கிளம்பி போயினோனே வந்து ஒர்க்மேன் செத்துட்டான்னு வந்து நினைக்கிறாங்க. ஆனா ஒர்க்மேன் சாகல. ஒர்க்மேன் வந்து உயிரோட தான் வந்து இருக்கான். இப்போ ஒர்க்மேன் அங்கேருந்து எந்திச்சு வந்து ஒரு போலீஸ் காரங்க கொன்னுட்டு அந்த கார எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி வந்து போறான். இப்ப ராபர்ட்டா வந்து மான்ஃபோர்ட் வந்து அழைச்சு, "உனக்கு மைக்கேல தெரியுமான்னு?" சொல்லி கேட்குறான். பல ஆண்டுகள் முன்ன பிளாக் கேட்ஸ்ன்னு ஒரு ரகசிய திட்டத்த வந்து வந்து நடத்தினோம். அத மான்ஃபோர்டுன்னு சொல்றான். இவங்க எந்த ஒரு அரசு பதிவும் இல்லாம வந்து நடக்கிற வந்து ஒரு ரகசிய குழு. அந்த ரகசிய குழுவுல வந்து மைக்கேலும் வந்து இருந்தான். ஒரு நாள் வந்து அவனுக்கு ஒரு டார்கெட் குடுக்கப்பட்டது. ஒரு உளவாளி அதிகாரிய கொல்ல அனுப்பப்பட்டான். ஆனா வந்து அவன் வந்து அறிக்கைய வந்து தப்பா சப்மிட் பண்ணிட்டு மைக்கேல வந்து அவன வந்து தப்பிச்சு விட்டான் அப்படின்னு சொல்லி மான்ஃபோர்ட் வந்து சொல்றான். அவன தடுத்து நிறுத்த அவன் முழு பலத்தையும் பயன்படுத்தணும்னு சொல்லி அவன் வந்து ரப்படாவிட வந்து கூறுறான். சரி, ஓகே. ரப்படா வந்து டெக்னீஷியன வைத்து பிளாக் கேட் சிஸ்டத்த வந்து ஹேக் செய்றான். ஃபைல்கள திறக்க பார்க்குறாங்க. மைக்கேல் வந்து ஒரு ஈரானிய விஞ்ஞானிய வந்து சில உதவி அத வந்து அவள் வந்து பார்க்குறா. அந்த விஞ்ஞானி வந்து அவங்களுக்கு வந்து அணுசக்தி திட்டம் குறித்து அனைத்து தகவலையும் வந்து கொடுத்துருக்கான். அவர கொலை செய்ய வேண்டும் என்பது வந்து உத்தரவு. ஆனா வந்து மைக்கேல் வந்து தான் கொடுத்த வாக்கிலிருந்து பின்வாங்கியது சரியில்லன்னு சொல்லி நினைத்தான். ரப்படா வந்து கோப்புகள படித்துக் கொண்டு இருக்கும்போது வந்து மான்ஃபோர்ட் வந்து செக்யூரிட்டி கேமரா மூலம் வந்து அவளையும் வந்து கண்காணித்துக் கொண்டு இருக்கான். எல்லாமே இன்னும் ஆபத்தா போயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜெஸ்ஸி வந்து மைக்கேல் உங்களுக்கு ஏதாவது குடும்பம் இருக்கான்னு சொல்லி கேட்குறான். குடும்பம்லாம் கிடையாது. குடும்பம் இருந்தா இன்னும் பிரச்சனையா இருக்கும். இன்னும் என் குடும்பத்த வந்து அழிச்சிருப்பான் அப்படின்னு சொன்னாங்க. உங்க உங்க கூட இருந்த நாய் தான் வந்து உங்களோட குடும்பம். ஜாக் தான் உங்களோட உண்மையான குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து சொல்றா. அப்புறம் கொஞ்சம் தூரம் பயணிச்சதுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து பக்கத்து சிட்டி வந்து போறாங்க. அங்க செக்யூரிட்டி கேமரா வந்து முகங்கள பதிவிடக்கூடாதுங்கிற குனிஞ்சபடியே போறாங்க. ஆனா வந்து அப்ப ஓவர்டேக் பண்ணிட்டு போன ஒரு கார்ல வந்து பின்னாடி இந்த பேக் கேமரால வந்து அவங்க 2 பேரோட முகம் வந்து பதிவாயிருது. இது வந்து மோன்ஃபோர்டுக்கு வந்து போயிருது. இப்போ மோன்ஃபோர்ட் என்ன பண்றான்னா வந்து அந்த ஆப்ல இருந்து வந்து அவங்க 2 பேரும் வராத மாரியே வந்து எடிட் பண்ணி வந்து கிளியரா வந்து பண்ணிடுறான். இப்போ மைக்கேல் ஜெஸ்ஸியும் வந்து ஒரு தேவாலயத்துக்கு கூட போறாங்க. சர்ச்சுக்கு கூட. அங்க மைக்கேல் வந்து பழைய நண்பர் ஆர்த்தர வந்து பார்க்குறாரு. ஆர்த்தர் வந்து எந்த கேள்வியும் வந்து கேட்காம வந்து தனது கார்ல ஏத்திட்டு வந்து காட்டு நடுவுல அந்த வீட்டுக்கு போறாரு. வீட்ல போனோனே வந்து ஜெஸ்ஸி வந்து சில விசித்திரமான மருந்தெல்லாம் வந்து பார்க்குறான். அந்த மருந்தெல்லாம் பார்த்தோன்னா, இதெல்லாம் வந்து கேன்சர் பேஷண்ட் சாப்பிட்ற மருந்துன்னு சொல்லி ஜெஸ்ஸி வந்து கண்டுபிடிச்சிடுறான். ஏன்னா வந்து சாகறதுக்கு முன்னாடி வந்து தான் அம்மாவும் இத தான் சாப்பிட்டாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறான். ஆனா ஆர்த்தர்ட்ட வந்து தியா சிஸ்டத்த வந்து மாரியே வந்து இன்னொரு டூப்ளிகேட் சிஸ்டமும் வந்து வச்சிருப்பான்.
இவன்ட்ட ஒரு காப்பியும் வந்து இருக்குது. அதனால் வந்து இவனும் வந்து எதாவது வேணும்னான்னு சொல்லி பார்க்க ஆரம்பிக்கிறான். வெளியே சென்றதை வந்து சண்டை முடிகிற வரை ஜெஸ்ஸியை வந்து கவனிச்சு கொள்ளுமாறு வந்து மைக்கேல் வந்து ஆர்த்தர்கிட்ட வந்து கூடுறான். ஆர்த்தர் வந்து சோகத்தை வந்து மறைச்சிட்டு வந்து நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். இதுக்கு முன்னாடியே வந்து 2 பேருக்கும் வந்து இவங்களுக்கு அந்த இறக்க போகிறான்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். அவங்க கிளம்பு வேலையில் வந்து யாரோ வந்து கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. வெளியே பார்த்தா ஒர்க்மேன். இப்போ அவங்க 2 பேருக்கு நடுவில் வந்து சண்டை நடக்குது. கிடைக்க பொருளாக வந்து தூக்கி போட்டு வந்து சண்டை போடுறாங்க. கடைசியாக வந்து ஒர்க்மேன் வந்து மைக்கேல் வந்து தோக்கடிச்சிட்டு வந்து அவனை வந்து அட்டாக் பண்ணுறான். இப்போ ஒர்க்மேனை வந்து முன்னாடி வந்து ஜெஸ்ஸி வந்து துப்பாக்கி எடுத்து வந்து நிற்கிறான். இப்போ ஜெஸ்ஸியை வந்து அட்டாக் பண்ண ஒர்க்மேன் வந்து போகிறான். அப்போ மைக்கேல் வந்து அங்கேருந்து எடுத்து வந்து ஒரு துப்பாக்கி எடுத்து வந்து ஒர்க்மேனை வந்து அங்கேயே அடிச்சிடுறான். அடிச்சுட்டு இப்போ ஜெஸ்ஸியும் மைக்கேலும் வந்து அங்கேருந்து காரை எடுத்துகிட்டு வந்து அங்கேருந்து தப்பிச்சு வந்து போயிடுறாங்க ஆர்த்தர் கூட. ஆனால் வந்து காணாமல் போயிடுச்சு. மேன்ஃபோர்டுக்கு அனுப்ப மெசேஜ் அனுப்பி வேலை முடிஞ்சுதா இல்லையான்னு சொல்லி கேட்டான். ஆனால் வந்து ஒர்க்மேன் வந்து பதில் வச்சான் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து மேன்ஃபோர்டு வந்து உதவியாளர் குழு அனுப்பிச்சு எல்லாத்தையும் வந்து செய்ய சொல்கிறான். அவங்க வந்து நகரத்தை அடைஞ்சது வந்து ஆர்த்தர் வந்து மைக்கேலுக்கு வந்து ஒரு ஃபோனை கொடுத்து அங்கேருந்து தனியாக வந்து பிரிஞ்சு போயிடறான். இப்போ மைக்கேலும் ஜெஸ்ஸியும் வந்து தனியாக வந்து வராங்க. நீ அடுத்த தீவுக்கு அழைச்சி போ அப்படின்னு வந்து ஜெஸ்ஸி கூடுறான். ஆனால் வந்து மைக்கேல் வந்து மறுத்துட்டு நீ ஒரு நல்ல வாழ்க்கை வாங்கணும் அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன்னு வந்து சொல்கிறான். இந்த பக்கம் வந்து தியா சிஸ்டத்தை வந்து பயன்படுத்துறதுக்காக டெக்னீஷியன் வந்து ராபர்ட்ஸாவோட வந்து கூறினான். அப்போ வந்து அவங்க வந்து ஒரு பொரியை வந்து தயாரிக்கிறாங்க. அங்கே வந்து லண்டன் வந்து மைக்கேல் வேணும்னே வந்து தனது முகத்தை வந்து கேமராவில் வந்து பதிவு பண்ணுறான். அங்கே ஒரு நைட் கிளப்பில் வந்து சென்ற போது பவுன்சர்கள் வந்து தடுத்து நிறுத்துறாங்க. அவங்களே அடிச்சுட்டு வந்து மைக்கேல் வந்து உள்ளே போகிறான். மான்ஃபார்ட் கேமரா வந்து அவங்க முகத்தை பார்த்துட்டு இருப்பிடத்தை காய்ச்சிட்டு வந்து அதை வந்து அந்த நம்ம ஒர்க்மேனுக்கு ஏஜென்ட்டுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சிடறான். அதே மாதிரி மைக்கேலும் ஜெஸ்ஸியும் வந்து கால்மா வந்து சந்திக்கிறாங்க. ஜெஸ்ஸியும் வந்து ஒரு புதிய அடையாளத்தை உருவாக்க வேணும்னு சொல்லி மைக்கேல் வந்து கூடுறான். நான் எனக்கு எதை உதவ வேணும் அப்படின்னு சொல்கிறான். கால்மா வந்து கேட்குறான். அதுக்கு மைக்கேல் வந்து பார் எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும். நீ பலருடைய தகவலை மான்ஃபோர்டிடம் கொடுத்துருக்க. நீ தான் அவங்களுக்கு பிடித்து கொடுத்தான்னு சொல்லி தெரியாத பல எதிரிகள் உனக்கும் இருக்காங்க. நான் பிடிச்சது இந்த விஷயத்த நீ கசித்தா நீ மிகவும் மோசமான சிக்கலை சிக்குவா அப்படின்னு சொன்னால் பிறகு மைக்கேல் கேமராவிடம் தனது முகத்தை வந்து காட்டுறான். இதனாலே வந்து ஏஜென்ட்டுக்கு விரைவில் கிளப்புக்கு சேருவாங்க. இப்போ கால்மாலும் அவங்கள வந்து உதவுவதை தவிர வேறு வழி இல்லை. சிறிது நேரத்தில் வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து ரெடி ஆச்சு. 30 நிமிஷத்தை வந்து படகு போயிடும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க. ஆனால் மான்ஃபோர்டோட அணி வந்து அங்கே வந்துருச்சு. மைக்கேல் ஒரு ஆளை தூக்கி வந்து தள்ளிட்டு இப்போ அங்கே பெரிய சண்டை வந்து நடக்க ஆரம்பிச்சிருது. ஜெஸ்ஸியும் மைக்கேல் வந்து அங்கே வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் வந்து அங்கே ஒரு ஏஜென்ட் கிடைக்க துப்பாக்கி சூடு நடக்க ஆரம்பிக்கிறது. இப்போ வந்து மைக்கேல் உடனடியாக வந்து அந்த ஆளையை வந்து சுட்டுறான். இப்போ கூட்டம் பீதியில் வந்து ஓட ஆரம்பிக்குது. இந்த அரைமணியில் ஒரு ஏஜென்ட் வந்து வாய்ப்பு வந்து ஜெஸ்ஸியை வந்து கடத்திடுறான். மறுபக்கம் வந்து மைக்கேல் ஆர்த்தருக்கு வந்து ஃபோன் பண்ணிடுறான். ஆர்த்தர் செக்யூரிட்டி கேமரா மூலம் வந்து கடத்தக்காரனை வந்து பின்தொடர்றான் எந்த இது செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு. பின்னாடியே படம் பண்ணி ஜெஸ்ஸியை ஒரு வேன் பின்புறம் வீசியதை அதே வழியில் ரபடா குழுவை வந்து அந்த சாலையை மறுத்து அவங்களுக்கு எதிரியை வந்து மைக்கேல் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. ஆனால் வந்து அவங்களும் எதிரி நெக்ஸ்ட்டு மைக்கேல் ஸ்டாப் பண்ணாமல் வந்து போயிடுறான். அப்போ வந்து மான்ஃபோர்ட் ஏஜென்ட்டும் அவனை சூழ்ந்துக்கிறாங்க. மைக்கேல் எல்லாரையும் வந்து அடிச்சுட்டு ஜெஸ்ஸியை வந்து அடையிறான். அப்போது ஒர்க்மேன் வந்து அங்கே வந்துடுறான். ஆனால் வந்து அதுக்குள்ளே வந்து 2 பேரும் வந்து ஒரு பைக்கை திருடிட்டு அங்கே வந்து தப்பிச்சு போயிடுறாங்க. கடற்கரையில் வந்து பிளாட்ஃபார்ம் வந்து ஜெஸ்ஸியை அழுது கொண்டுட்டுருக்கா. அப்போ வந்து மைக்கேல் நான் இடம் போக மாட்டேன் அப்படின்றா. திடீர்னு வந்து துப்பாக்கி சூட சத்தம் கேட்குது. உடனே மைக்கேல் வந்து அங்கே உள்ள போட்டை வந்து ஜெஸ்ஸியை வந்து அனுப்பி வச்சுட்டு அவன் அங்கே நிற்கிறான். இதுக்கப்புறம் மைக்கேலுக்கும் ஒர்க்மேனுக்கும் வந்து அங்கே வந்து பெரிய சண்டையே வந்து நடக்க ஆரம்பிக்குது. சண்டையை ஆரம்பித்து அங்கே கடைசியாக மைக்கேல் வந்து ஒர்க்மேனை தலையை வந்து பலமாக அடித்து அவனை வந்து கொள்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து தனது பெரிய வீட்டில் வந்து மான்ஃபோர்டு ஜன்னலுக்கு வெளியே வந்து பார்க்குறான். 2 காவலர் தரையில் வந்து இறந்து கிடக்கிறாங்க. அவங்க திரும்பியது வந்து மைக்கேல் வந்து பின்னாடி நிற்கிறான். ரெண்டு பேரும் வந்து பிளாக் கேட் திட்டம் குறித்து விவாதிக்க தொடங்கினாங்க. முடிவில் வந்து மைக்கேல் நேராக அவன் தலையில் வந்து சுட்டுறான். 3 மாதத்துக்கு அப்புறம் ஸ்பெயினில் ஜெஸ்ஸிங்கிற ஒரு புது வாழ்க்கையை வந்து தொடங்கியிருக்கா. எப்போதாவது மைக்கேல் திரும்பி வருவான்னு சொல்லி நம்பிக்கையோட ராபடாவும் அவளது அணியும் வந்து அவளை துரத்தியதை வந்து கவனித்து கொண்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஜெஸ்ஸி ஒரு ஹோட்டலில் வந்து அமர்ந்து புத்தகத்தை படிச்சிட்ருக்கா. அப்போது வந்து கேமரா வந்து சற்று அசைந்தாலே ரபடாவோட ஜெஸ்ஸியை வந்து பார்க்க முடியல. பணியாளர் ஒரு வந்து பையை கொண்டு வந்து ஜெஸ்ஸியிட வந்து கொடுக்குறா. உள்ள ஒரு செஸ் காயின். அங்கே சாலையோட இன்னொரு பக்கம் தான் மைக்கேல் நின்றுருக்கான். இப்போ வந்து ஜெஸ்ஸியை கூட்டிகிட்டு போகிறதுக்காண்ட மைக்கேல் வந்திருக்கான்னு சொல்லி அவன் வந்து உணர்ந்துடுறான். இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.